வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. 2 ஏக்கர் 70 சென்ட் செம்மண் பூமி விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணியும் கொடுங்க. இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட எல்லைங்க. அதாவது தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்கா மெனசி அருகில் அமைந்துள்ளதுங்க. பாப்பிரெட்டிப்பட்டியிலேருந்து ரொம்ப பக்கம். மெனசி அந்த வில்லேஜுக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. அந்த மெனசி வில்லேஜ்லேயே அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பச்சை பசையெல்லாம் அருமையாக இருக்கும். இது ஒன்று மட்டும் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால இதை எம்டியாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் எல்லாம் பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, கரும்பு, நெல், வாழை அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது ஏரியா. அருமையான ப்ராப்பர்ட்டி, செம்மண் பூமி. அது மாதிரி மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கரடு ஒன்று இருக்குது. அது வரைக்கும் இந்த லேண்ட் அப்படியே செவ்வக வடிவமாக பாருங்கள். இதிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிணறு, 2 ஃப்ரீ சர்வீஸ் வசதி இருக்குங்க. அதாவது இந்த இடத்துலேருந்து பக்கத்து லேண்டில் இருக்குது. பக்கத்து லேண்டு அவருடைய பிரதர் லேண்டுங்க, அதனால் அதில் இருக்குது. அந்த கிணத்துல வந்து பார்த்திங்கனாக்கா 4 பேருக்கு கூட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ணன் தம்பி 4 பேர். அந்த 4 நபர்களுக்கும் அந்த கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் பாத்தியப்பட்டது. 2 சர்வீஸ்லேருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம். பாருங்கள், பக்கத்தில் எல்லாமே ஏரியா சூப்பராக இருக்கும். தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 150 மீட்டர் தொலைவு வருங்க அதிகபட்சம். உள்ளே போகிற பாதைன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 அடி அகல பாதை வசதி வரலாங்க. பாதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நல்ல செம்மண் பூமி, மண் வளம் அருமையான மண்ணுங்க. உங்களுக்கு என்ன விவசாயம் பண்ணிங்கனாலும் அருமையாக ஈல்டு கிடைக்கும். போட்டது போட்ட மாதிரி அழகாக விளையுங்க. சூப்பரான மண் வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. அது மாதிரி அருமையான மண். அது மாதிரி பக்கத்தில் எல்லாமே தோட்டங்கள்லாம் சிறப்பாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கனாக்கா ஸ்டெப்பாக இருக்குது. அதாவது ஒரு வயலுக்கு ஒரு வயல் அடுத்தடுத்து ஸ்டெப். அதாவது மேற்கு பக்கம் உயர்ந்தும் அப்படியே கிழக்கு பக்கம் வரும்போது ஒரு வயலும் அடுத்தடுத்து ஸ்டெப்பாக இருக்குது. அது மாதிரி இந்த லேண்டினுடைய வடக்கு பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் வரைக்கும் பாதை போகுதுங்க. நீங்கள் எந்த வயல் உழவு செய்யணுன்னாலும் நேராக பாதையிலே போயிட்டு வெட்டிக்கலாம். அந்த பாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பாதைங்க. இவருக்கு ஆப்போசிட்டில் தோட்டத்துக்கு எல்லாருக்கும் பாத்தியப்பட்ட பொது பாதை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ மோட்டார் ரன்னிங்கில் இருக்குது, ஓடிட்டுருக்குங்க. பாருங்கள், மீதமுள்ள தண்ணீர் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது. அது மாதிரி நல்ல தண்ணீர் வசதியோட சிறப்பான இடங்க, அருமையாக இருக்கும். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டிக்கும் அருகாமையில் உள்ள மெனசி அருகில் தான் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது நேரடியாக போய் ஓனர்கிட்ட விலை பேசலாம் அப்படின்னாக்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். இதனுடைய 1 ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 33 லட்ச ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லோ ப்ரைஸுங்க. இது உங்களுக்கு தண்ணீர் வசதியோடு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்து பாதை. அந்த லேண்டில் உள்ள பாருங்கள் சின்ன ஒரு ஹாஸ்பிட்டாஸ் போட்ட ஒரு வீடு வசதியும் ஒன்று இருக்குங்க. பக்கத்தில் 2 தென்னை மரங்கள் இருக்குது. அதுவும் இதில் பாத்தியப்பட்டது. காப்பில் உள்ள தென்னை மரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 காப்பில் உள்ள தென்னை மரங்களும் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால காப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. நல்லா தண்ணீர் பாய்ச்சி சிறப்பாக நம்ம விவசாயம் பண்ணோம்னா அருமையாக வருங்க. எல்லா பயிரும் சூப்பராக வரும். அது இல்லாமல் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் வசதி இருக்குங்க இதில். அது மாதிரி பின்னாடி குபேரமூலை பக்கமாக பார்த்திங்கனாக்கா வாட்டர் டேங்க்கும் கட்டி வச்சுருக்காங்க. அதில் நம்ம நீர் எடுத்து பாய்ச்சி விட்டு
நீர் நிறைச்சி அதுலேருந்து நம்ம தண்ணீர் எடுத்து பாய்ச்சிக்கலாம் தோட்டத்துக்கு முழுசும். நல்ல ப்ராப்பர்ட்டி 2 ஏக்கர் 70 சென்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு கொஞ்சம் ப்ரைஸ் நெகோஷியபிளாக இருக்குது. 33 lakhs சொல்லியிருக்கு. கொஞ்சம் உட்காந்து பேசும்போது சிறிதளவு குறைய வாய்ப்பு இருக்குங்க. அழகாக ரேட்டு வந்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா மட்டும் ஃபோன் பண்ணிவிட்டு நேராக ஃபேமிலியோடு வாங்க, பார்த்துட்டு நல்லா ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.